வட்ட வட்ட பாறையில லூசு எப்ப வந்த? நீ மட்டும் தனியா வந்துக்கிற? மாமா எங்க சொல்லாம கொள்ளாம வந்துக்கிற? அக்கா 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 என்னக்கா மூஞ்சில வீங்கி இருக்கு? என்னாச்சு? குடிச்சிட்டு வந்து ராத்திரிகளா மாடி மேலே மணியோட அடிக்கிறாண்டா. ஆச்சுக்கு மட்டும்தான் நீனு புள்ள பெத்து கொடுக்க துப்பு இல்லாதவளே, வசன கொடுக்க மக்கள் நம்ம கேவலப்படுத்தி விடிய விடிய போட்டு அடிக்கிறாண்டா. முடியலடா, என்னால முடியல. இனிமே நாங்க போக மாட்டோம். என்னால வாழ முடியாது அங்க போய். அக்கா அப்படிலாம் சொல்ல கூடாதுக்கா. வாரமாடா இங்க ஒரு மூலையில இருந்துக்கிறப்ப. பாரு நீ இங்க வா போ, உன்னை யாரும் எதுவும் சொல்ல போது கிடையாது. ஆனா இங்க நிரந்தரமா தங்கலாம் நினைச்ச தப்புக்கா. நீங்க ஒரு வாரமா இருந்துக்கிறேன், என்னால முடியலடா. என்ன உங்க அக்கா சேர்ப்பீங்க கிடக்குது? அழுதுன்னு உட்காந்து இருக்கிறா. என்னம்மா? அம்மா அக்கா மாமாட சண்டை போட்டு வந்துட்டாலம்மா. மாமாட்ட சொல்லிட்டு இங்க இருக்கிறா. என்னால முடியல வாங்க, என்ன படிச்சுக்கிறோம் படுத்துறாமா. எங்கடா ஒரு மூலையில இங்க இருந்துக்கிற மாட்டானே. இதே வந்து சொல்லி டாடி சொல்ற, இது உன் பிறந்த வீடு, நீ எப்ப வேணா வரலாம் போகலாம், எத்தனை நாள் வேணா தங்கலாம். உன் புருஷன் வீடுதாமா உனக்கு மரியாதை பாதுகாப்பு எல்லாம். முடியலையா? இங்க நீ தனியா இருக்கிற, ஒரு வாரத்துல இருக்கிறன்னு சொல்ற, அதெல்லாம் நடக்காதுமா. எலும்பு துண்டுக்கு நாய் அலையிற மாதிரி வீட்டை சுத்தி சுத்தி வருவானுங்க. உனக்கு என்னால பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நல்லா புரிஞ்சுக்க. உன் புருஷன் வீடுதான் உனக்கு பாதுகாப்பு மரியாதை எல்லாம். நீ தம்பி சேர்த்துட்டு என்ன வெளியே சேர்த்து முடிவு பண்ணிட்டீங்களா? அவனாடா என்ன அடிச்சு கொள்றா. நீங்க ரெண்டு பேரும் என்ன புரிஞ்சுக்காம வீட்டு விட்டு போன்னு சொல்றீங்க. எங்க போக சத்து தானே ரொம்ப. எங்க சாவுனா நீ வா, நான் மாமாவோட சொல்லி உன்னை விட்டுட்டு வர. வா வா. அழுவாம வாக்கா. நான் பட்ட கஷ்டமும் வேதனையும் என் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா, அவளும் இந்த நிலைமையா வந்து நிக்கிறாளே. ஆண்டவா ஆண்டவா. அக்கா இதுதான் வாழ்க்கை. எது நல்லது எது கெட்டது நாம தாங்க தெரிஞ்சு நடந்துக்கணும். சும்மா மாமா சண்டை போறன்னு கிளம்பி வீட்டுக்கு வர்றது இல்லக்கா. உனக்கு தெரியாதக்கா, அப்பா இல்லாம அம்மா நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தியா? இதே அப்பா இருந்தா கூட நம்மள இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அம்மா மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும். நீ மட்டும் பொசுக்குன்னு நான் எங்கேயோ போய் செத்து போறேன்னு சொல்ற. நீ கவலைப்படாதுக்கா, மாமாட்ட நான் பேசுறேன். உன்னை அடிக்க மாட்டாரு, கொல்ல மாட்டாரு, தெரியுதா? என்ன அந்த 5 பவுன் நகை பொண்ணு கேள்வி கேட்பாரு. என் தலையை அடமானம் வச்சாச்சும் அந்த 5 பவுன் நகை. அக்கா அக்கா என்னக்கா? அக்கா ஐயோ ஐயோ அக்கா என்னக்கா இப்படி பண்ணீங்க? அக்கா ஏங்க இப்படி பண்ண சொல்லுக்கா. அக்கா என்னக்கா பண்ணிட்டேன்.
அக்கா இன்னும் ஏங்க இப்படி பண்ண? பேசுறது கூட நினைக்கலாடா. நான் பேசுறது சரியா அதை பத்தி நினைக்கணும். அந்த அம்மா பத்தி தப்பா பேசிட்டாடா. அவங்களெல்லாம் பார்த்துட்டு போவேன் வந்தேன். தாங்க முடியலடா. நான் தான் விஷத்தை குடிச்சிட்டேன். விஷம் போட்டேன்டா. அக்கா 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 நீ சொல்லுக்கா. அக்கா நான் உனக்கு ஒரு அம்மா சொல்லு அக்கா. அக்கா யாருக்கிட்டக்கா பேசுவேன்? அக்கா என்பது தாய்க்கு சமம். இதுபோல் பல வழிகளை தாங்கிக் கொள்ளும் அக்காக்களுக்கும் தங்கைகளுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். வரதட்சணை வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். அதுபோல் பிள்ளை பெறவில்லை என்று துன்புறுத்துவதும் அதைவிட 100 மடங்கு குற்றம். இந்த நிலை மாறுமா?